தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பா நாங்க முடிவெடுத்து ஒற்றுமையான முடிவெடுத்து அதுல வேட்பாளர் ஜெயலலிதாவுக்கு பிறகு ஒரு வெற்றிடம் இருக்கு அதிமுக தலைமையில் அப்படின்னு சொல்றாங்க. இல்லைங்க, ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் இருக்க முடியும். அது மாதிரி ஒரு அம்மா தான் இருக்க முடியும். அந்த தலைவர் பதவிக்கு வந்துடுறதுனாலயே அந்த கட்சியில் அவங்க உட்கார்ந்த சீட்ல உட்கார்றதுனாலயே அம்மாவோ தலைவரோ ஆயிட முடியாது. அவர்கள்லாம் பார்ன் லீடர்ஸ். இப்ப யாருதான் திணிக்கப்பட்ட தலைவர்கள் தான் அங்க இருக்காங்க. எல்லாரையும் கையகப்படுத்தி பணபலத்தால அதிகார பலத்தால வந்தவர்கள் தான். அதனாலதான் தொடர்ந்து 10 தேர்தலில் ஆர்கே நகர் இடைத்தேர்தல் தொடங்கி இந்த தேர்தல் வரைக்கும் அதிமுக மிக தோல்வி அடைந்து வருது. அதை சப்பை கட்டுவதற்காக நாங்க 20 சீட்ல இப்ப 19% வாங்கியிருக்கோம். இப்ப 34 சீட்லயும் அதே சதவீதம் வாங்கி அதை விட கம்மியாக வாங்கிட்டு நீங்க அந்த 20 தொகுதிகள் எல்லாம் அப்ப என்ன வாக்கு வாங்கினா 33% எடுத்திருக்காங்க. இப்ப அங்கெல்லாம் 20% தான் எடுத்திருக்காங்க. எதுக்கு அவங்களுக்கு குத்தி காட்டுறேன்னா அவர்களுடைய தவறை அவர்கள் உணர்ந்து திருந்தினால்தான் அம்மாவுடைய இயக்கம் பலப்படும். உடனே சில பேர் நீங்க கேட்பீங்க, நீங்க அதுல இணைவீங்களான்னு கேட்டீங்க. அது ஒரு எண்ணம் எங்களுக்கு இல்லை. ஏன்னா நாங்க என்ன காரணத்திற்காக அந்த இயக்கத்தை விட்டு பிரிந்து தனி இயக்கம் தொடங்கினோமோ அந்த காரணத்துல எந்தவித அணு அளவும் மாற்றம் இல்லாதப்ப அங்க ஒரு தவறான தலைமை ஒரு சுயநல கும்பலிடம் அந்த கட்சி மாட்டிட்டு இருக்கப்ப அதுல போய் இணைவீங்களாங்கிற ஒரு இதை போய் நீங்க எங்கள்கிட்ட கேட்கிறதே அந்த கேள்வியே தவறான கேள்வி. அதிமுக தொண்டர்கள் நல்ல முடிவெடுக்கும் பொழுது அப்பொழுது அதை பற்றி நாங்கள் கலந்து பேசி முடிவெடுப்போம். ஆனா எடப்பாடி பழனிசாமி முன்னாடி பிஜேபி இருக்கும் போது கூட்டணி கட்சியில இருக்கும் போது நீங்க தான் சொன்னீங்க அந்த சிறுபான்மை ஓட்டுனாலதான் அவங்க தோல்வி விட்டுறது, அவங்க ஓட்டு எதிர்ப்பு அப்படின்னு. இப்ப நான் எப்ப சொன்ன சிறுபான்மை கொடுத்திருக்கீங்க. நீங்களே இப்ப பிஜேபி இல்ல, இப்ப 2019 அவங்களுக்கு இருந்த எதிர்ப்பு இப்ப கிடையாது. அதனாலதான் அவங்களுடைய வாக்கு சதவீதம் அதிகரித்திருக்கு. 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலே நான் அந்த கூட்டணிக்கு நானும் இடம்பெறுவதாக இருந்தது. அதுல அப்புறம் நாங்க தனித்து போட்டிட்டதெல்லாம் உங்களுக்கு தெரியும். முன்பு இருந்த எதிர்ப்பு தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு அவர்கள் மீது சுமத்தப்பட்ட அந்த பழி எல்லாத்தையும் தாண்டி இப்பொழுது பிஜேபி மேலேயோ பிரதமர் மோடி அவர்கள் மீதோ அந்த எதிர்ப்பு இல்லை என்பது எல்லாருக்கும் தெரியும். அதனாலதான் அவங்க 11.5% மேல அவங்க வாக்கு சதவீதம் பெற்றிருக்காங்க. பாஜக வளர்றதுங்கிறத மற்றவர்கள் விரும்பவில்லை என்றாலும் அதுதான் உண்மை. அதனால எங்க தொகுதியில கூட எனக்கு சிறுபான்மையர் ஓட்டெல்லாம் உழுதுருக்கு. பழனிசாமி இப்ப அந்த கூட்டணி வேணான்னு தனியா போய் அவருடைய வாக்கு சதவீதம் விழுந்து தானே இருக்கு. அவருக்கு சிறுபான்மையர் மக்கள் வாக்களித்தா தெரியலையே. அவர் எஸ்டிபியோட கூட்டணி வச்சிருந்தாரு, அவர்களுக்கு வாக்கு வரவில்லையே. இப்ப அண்ணன் ஜெயக்குமார் என்ன சொல்லுவாரு, நான் 25 வருடங்களாக ராஜா போல இருந்தேன், நான் தோல்வி விட்டுறேன். இன்னைக்கு அவர் பையன் பிஜேபி கூட்டணி தான் இல்லையே. இன்னைக்கு 3வது இடத்துல டெபாசிட் தானே காலியா இருக்காரு. ஏற்கனவே எம்பியா இருந்த தொகுதியில அவங்க சென்னையில பெரிய தலைகள் எல்லாம் அந்த கட்சியில வழிநடத்துறப்ப டெபாசிட் போயிருக்காங்களே. தேனியில டெபாசிட் போயிருக்காங்களே. ராமநாதபுரத்துல புதிய சின்னத்துல அண்ணன் பன்னீர்செல்வம் போட்டிட்ட போய் அங்கேயும் டெபாசிட் போயிருக்க. தென் தமிழ்நாட்டில் பல தொகுதிகளில் டெபாசிட் போயிருக்காங்களே. அங்க அவங்க வாக்கு சதவீதம் கடுமையாக விழுந்திருக்க. அதுபோல நீங்க சொல்ற மாதிரி அவர்கள் சிறுபான்மை வாக்குகள் விழாதுங்கிறதுக்கு தான் அவங்க பிரிஞ்சு போயிருந்தாங்கன்னா இன்றைக்கு அவங்க 2வது இடத்துக்கு நாள் வந்திருக்கணுமே, வர முடியலையே. நிறைய தொகுதிகளில் 3வது இடமோ 4வது இடமோ டெபாசிட் போய் தான் இருக்காங்க. இத்தனைக்கு அவங்க பல தொகுதிகளில் பணம் செலவு செஞ்சாங்க. பணபலத்தால அவங்க ஜெயிச்செல்லாம் நினைச்சாங்க. ரெட்டைலை காமிச்சு மக்களை ஏமாற்ற முடியல. அதனால 2019 அப்ப பாஜக மேல இருந்த எதிர்ப்பு உணர்வு இப்பொழுது இல்லை அப்படிங்கிறது இந்த தேர்தல் முடிவுகள் காமித்தது.